தமிழக ஆளுநரா RN ரவி நியமிக்கப்பட்டதுல இருந்து வள்ளுவரை மையமிட்டு ஆரிய திராவிட சர்ச்சை நெருப்ப அப்பப்ப மூட்டிக்கிட்டே தான் இருக்காரு. இது பெரிய அளவுல சர்ச்சை ஆனாலும் கூட அதை பத்தி அவரு கண்டுக்கிறது இல்லை. கடந்த 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவர் திருநாள் விழா அழைப்பிதழ் வெளியிட்டிருந்தாங்க. அதுல வள்ளுவருக்கு காவி நிற ஆடை மற்றும் பூநூல் அணிவிச்சிருந்தது பெரும் சர்ச்சையாவே வெடிச்சது. இதற்கு பல தலைவர்களும் கண்டனத்தை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா திமுகவோட அமைப்பு செயலரான TKS இளங்கோவன் ஆளுநர் ரவி திருவள்ளுவரை அவமதிச்சதா குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. மேலும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூகத்தையுமே ஆளுநர் ரவி அவமதிச்சிட்டாரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. His sayings have a bearing on the entire world and people living everywhere. He is trying to insult the Tamils by making Thiruvalluvar in saffron dress. The problem with the governor is that his intention is to insult Tamils. By this act, the Tamils living world over are insulted. இதற்கு முன்பும் திருவள்ளுவர் தினத்தன்று ஆளுநர் ரவி ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அந்த பதிவிலையுமே காவி நிற ஆடையில இருக்கக்கூடிய திருவள்ளுவரை தான் அவர் பதிவிட்டிருந்தாரு. தற்போது மீண்டும் அழைப்புதல்ல திருவள்ளுவருக்கு காவி நிறம் மற்றும் பூநூல் அணிவிச்சிருப்பது தற்போது சர்ச்சையா வெடிச்சிருக்கு. ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர் அப்படிங்கறத வெளிக்காட்டும் விதமா காவி நிற ஆடை மற்றும் பூநூல் அணிவிச்ச திருவள்ளுவர் படத்தை பலரும் பதிவிடுறாங்க. இதற்கு எதிராக திராவிட சித்தாந்தம் கொண்டவங்க பலருமே கருப்பு நிற ஆடை தரித்து திருவள்ளுவர் படத்தை பதிவிடுறாங்க. மற்றும் சிலர் சமண மதத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர் அப்படிங்கிற அடிப்படையில வெள்ளை நிற ஆடை கொண்டு திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிறத்தை திருவள்ளுவருக்கு பூசுறாங்க. ஆனா வரலாறு சொல்வது என்ன? கடந்த சில ஆண்டுகளாகவே திருவள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இதற்கு எதிரான கருத்துக்கள் முன்வைத்த போதிலுமே இல்ல அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுக்கு சில தரவுகளை முன்வைக்கிறாங்க. அப்படியா ஆய்வாளர் ஜெயஸ்ரீ சாரநாதன் என்னென்ன தரவுகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னையில மயிலாப்பூர் பகுதியில நடந்த அகழாய்வுல 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருவள்ளுவர் சிற்பம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல பூநூல் இருக்கிறதுனால வள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாம அவர் சின்முத்திரை அப்படிங்கறத வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ஜெயஸ்ரீ அவங்க. ஆனா ஜெயஸ்ரீ காட்டும் இந்த சிலை எழுத்தாளர் ஐராவதம் மகாதேவன் எழுதிய கட்டுரையில இருந்துதான் எடுத்திருக்காங்க. குறிப்பா அவர் எழுதின கட்டுரையை கூட இவங்க மேற்கோளும் காட்டியிருக்காங்க. அந்த கட்டுரையில இந்த அகழாய்வை நிகழ்த்திய தொல்லியல் துறை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அது இந்த சிலையோட உருவம் பீடத்துல இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில காணப்படுது. தியான நிலையில வலக்கை சின் முத்திரையுடன் மாலை ஏந்தியும் இடக்கை ஓலச்சுவடி ஏந்தியும் இச்சிலை காணப்படுது. இவ்வுருவத்தின் தலைய முடிந்த கொண்டையும் முகத்துல நீண்ட தாடியும் உடல்ல ஓடும் பட்டையான அங்கியும் இடையில ஆடையும் அணி செய்கின்றன. தமிழக அரசு மூலம் பிரபலமா இருக்கக்கூடிய திருவள்ளுவரோட திருவுருவ படமும் ஏறத்தாழ இந்த கற்சிலை அமைப்பும் ஒத்துள்ளதா இருக்கிறதா அவர் கருத்துக்களை முன்வைக்கிறாரு. குறிப்பா இப்ப நம்ம பாக்குற திருவள்ளுவர் சிலைக்கும் இவங்க அகழாய்வு செஞ்சு எடுத்த சிலைக்குமே பல ஒற்றுமைகள் இருப்பதா அவர் கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஆனாலுமே இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, அதுல கட்டுரையாளரான ஐராவதம் மகாதேவன் அவங்க சமண மதத்தை சேர்ந்தவராதான் திருவள்ளுவர் இருக்காரு அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. குறிப்பா திருக்குறள்ல ஆதிபகவன் மலர்மிசை ஏகினான் அறவாழி அந்தணன் போன்ற சொல் தொடர்கள் எல்லாமே சமண சமயத்தை குறிப்பதாதான் இருக்கு அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்த ஐராவதம் மகாதேவன் முன்வைக்கிறாங்க. பூநூல்ல ஏற்படும் முரண்பாடு. அகழாய்வு செஞ்சு எடுத்த அந்த சிலையில இருக்கிற பூநூல் அடிப்படையில தான் வள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஜெயஸ்ரீ அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனா திருத்தக்க தேவர் எனும் சமண முனிவரால எழுதப்பட்ட சீவக சிந்தாமணியில சமணர்கள் பூநூல் அணிவதற்கு பல சான்றுகள் இருக்கு. நறுமண நெய்மேனியில் பூசி நன்னீரில் நீராடச் செய்து தூய நல்ல ஆடைகள் தந்து துலங்கும் பொன் பூநூல் தந்து செம்பொன் களத்தினிலேயே செங்கர மகளிர் உணவு தர
அறுசுவை கொண்ட உணவை அகமகிழ்வில் உண்டான் அவன். இப்படியா பல இலக்கியங்கள்லயுமே சமணர்கள் பூநூல் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் இருக்கு. அதே போல முத்திரைகள் குறித்து ஆய்வு செய்யும் ஆய்வாளர் கரு ஆறுமுக தமிழன் கிட்ட நம்ம பேசணும். அவங்க முத்திரை அப்படிங்கிறது நம்ம பேசாத இடத்துல பயன்படுத்தக்கூடிய அசைவுகள் மட்டும்தான். இப்ப யோகா அப்படிங்கிறதுல நம்ம பேச மாட்டோம், அது செய்கை தான். அதனால அந்த இடத்துல நம்ம முத்திரையை பயன்படுத்தணும். ஆனா திருவள்ளுவர் அறிவு சார்ந்த விஷயத்த பேசுறாரு. எனவே அவரு முத்திரையை பயன்படுத்த வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. முன்னாள் முதல்வர் கலைஞர் கட்டிய சிலையில திருவள்ளுவர் 3 விரல்களை காட்டும்படிதான் அது அமைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, திருக்குறள்ல இருக்கக்கூடிய முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இதை சுட்டும் வகையில தான் 3 விரல்களை காட்டுவது போல அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. உலக பொதுமறைய பேசக்கூடிய ஒரு நபர் மீது மதச்சாயத்தை பூசணும்னு நினைக்கிறது அவசியமற்றது அப்படின்னு அவர் கருத்தை முன்வச்சாரு. தமிழர் பண்பாட்டின்படி அறத்தின் வழியே பொருள் சேர்த்து இன்பமா வாழ்தல், இதுதான் தமிழரோட அடிப்படை மரபாக இருக்கு. இதுதான் தமிழ் மொழியோட முதல் இலக்கண நூலான தொல்காப்பியமும் எடுத்துரைக்குது. அததான் திருக்குறளும் முப்பால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா வேத மரபை பொறுத்த வரையிலும் அறம், பொருள், இன்பம், மோட்சம் இப்படி 4 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பா இறைவனை சேர்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்களோட அனைத்து கோட்பாடுகளுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வித்தியாசத்தை எடுத்து கூறும் வகையில தான், குறிப்பா தமிழரோட மரபை எடுத்து கூறும் வகையில தான் கன்னியாகுமரியில வைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் சிலையில 3 விரல்கள் அப்படிங்கிறது சுட்டி காட்டப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கும் மகுடேஸ்வரன் கிட்ட நாம சில விஷயங்களை கேட்டிருந்தோம். அவரு தான் ஆய்வு மேற்கொண்ட வரையிலுமே திருவள்ளுவர் அப்படிங்கிறது சமண மதத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல சமணம் அதிகமா பரவலா அறியப்பட்ட ஒரு மதமா இருந்திருக்கு. உலக பொதுமறைய எழுதின அடிப்படையில அவர் ஒரு பொதுவானவரா இருக்கிறதா சரியான ஒரு விஷயமா இருக்கும். அவர் மேல மத சாயத்தை பூச ஒவ்வொரு அமைப்புமே முயற்சிக்கிறாங்க. ஆனா அது சரியானது இல்லை அப்படிங்கிற கருத்தை அவரு முன்வைக்கிறாரு. குறிப்பா மதம் அப்படிங்கறத தாண்டி திருவள்ளுவர் கூறிய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது சரியானதா இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வள்ளலார், திருவள்ளுவர் இப்படியான பெரும் மகான்களோட ஆதி தோற்றங்கள் அரசியல் நோக்கத்துக்காகவே மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இவங்களை பத்தி ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆய்வாளர்களுமே கூட இவங்களோட கருத்தை பார்க்கணுமே தவிர மதம் சார்ந்து நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. குறிப்பா இவங்களுக்கு மத சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்தாவும் இருக்கு. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.